இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்களே தமிழ்ல பார்த்துருப்பீங்க. அவ்வளவுதான், நீங்களே பார்த்து இதுக்கு மேல வீடியோல வந்து பாருங்க. தம்பி நம்ம புதுசா இருக்காரு. இவர் நவீன். நம்ம அம்மா ஃபோன் பண்றாங்கடா. ஹலோ, எது அண்ணகாரம் வராப்புல. அண்ணே வணக்கம் சொல்லிட்டு போங்கண்ணே. அண்ணனா அக்காவாடா? ஏய் என்னடா வெயில் அடிக்குது. போன வாரம் வந்தேன் நானு. சரி இந்த வாரம் வந்தா சரி நல்லா இருக்கும். போன வாரம் தண்ணே தெரியல, பக்கத்துல 10 அடி நிக்கிறானே, எவன் நிக்கிறானே தெரியல. நாங்க ஆள் இருக்கானோ இல்லையானே தெரியல. நம்ம ஒரு குருட்டுத்தனமா தேடிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி இருந்தது. சரி சொல்லி இப்ப எங்க 2 பேத்தையும் ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான். வந்து பார்த்தா வெயில் மண்டையை பிறந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த வீடியோ கூட உங்களுக்கு சைட்ல அட்டாச் பண்றோம். அது சூப்பரா இருந்ததுடா. நீ ஆனா அது வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இவனுங்க எல்லாம் நம்ப மாட்டானேன்னு அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம். ஆனா இப்ப என்னமோ வெயில் அடிக்குது. நாட்டுக்கறி போடுறேன்னு போட்டாங்க. ஓகே ஓகே, நான் ஒரு செகண்ட் பதறிட்டேன். போட்டோஸ் எடுத்துட்டு இல்லடா, அவன் பிரவுன் கலர் ஃபேன் போட்டிருந்தான்ல. இல்ல அது இல்ல மச்சான், தூரத்துல இருந்து பாக்கும்போது அவன் பேண்டே போடாத மாதிரி இருந்தது. அவன் கால் ஷேப்புக்கே இருந்ததா, பேண்டே போடாத மாதிரி இருந்தது. நிஜமா என் வண்டிக்கு வாயிருந்தா அதுதான் போயிடுறா அப்படின்னு சொன்ன மாதிரி வண்டி சல்லு சல்லுன்னு ஏறிட்டு இருக்கு. இவன் தான் புலம்பிட்டு திரிகிறான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கீழே போய் ஏதோ ஒண்ணு ஆயில் சர்வீஸ் பண்ணி விட்டுருங்க, வாட்டர் சர்வீஸ் பண்ணி விட்டுருங்க. உங்க வண்டி வேலை முடிஞ்சு. வாட்டர் சர்வீஸ் அவசரமே இல்ல. கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவான், வண்டி என் பொண்டாட்டி மாதிரியும்பா. நேத்துதான் நாளைக்கு பாருங்க நான் கேட்டேன், ஒரு நாள் ஓட்டிட்டு தான் பொண்டாட்டி மாதிரின்னு சொன்னேன். அவன் அப்படிதான், அவன் இல்ல சொன்னதெல்லாம்பா. ஆனா இதுல ஒரு ஹைலைட் என்னடா, கேரளா ட்ரிப் போனோம். கேரளா ட்ரிப் போனப்ப கணக்கு ஒண்ணு போட்டான் பாரு, அற்புதம். ஒரு பேக்கரி போயிட்டு பாத்துக்கோங்க, இதோட கடைசி வீடியோவா இருக்கும். அங்க போயிட்டு மச்சான் பேங்க்ல போயிட்டு நிப்பாட்டிட்டு தண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேஸே வாங்கினோம். வாட்டர் பாட்டில் கேஸே ஒண்ணு வாங்கினோம். ஒரு 12 இருந்தது. அதுல 12 இருந்தது. 12 பாட்டில் இருந்தது. இவ இருந்துட்டு என்னன்னா எண்ணி பார்த்தோம், 1 லிட்டர் பாட்டில் கேஸ் 12 இருந்தது. எண்ணி பார்த்தோம் 12. சரி ஓகே அப்படின்னு, ஓகேடா அப்படின்னு எல்லாரும் எத்தனை லிட்டரா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்டான். இவன் இருந்துட்டு 12 6 லிட்டர் ஸ்பாட்ல அடிக்கிறான். 6 லிட்டர் நடந்து போறாங்க. பிகாஸ் கப்பல் ப்ரோ. அதுதான் எல்லாம் கப்பலா போறாங்க. தயவு செஞ்சு பசங்க ட்ரிப்பா வரீங்கன்னா எடுத்துருவீங்க. பசங்களா வந்தீங்கன்னா கூட ஏதோ நிறைய பேர் வந்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படி போயிடும். 3 பேர் எங்களை மாதிரி இப்ப 3 பேரை சிக்கிக்கிட்டீங்கன்னா ஒரு கேமராமேன் இப்ப எங்களை பழி வாங்கி போட்டான். அது ஜம்முன்னு விளக்க வச்சுட்டா. டாபிக் மாத்தி விடாதே. அவ்வளவுதான், என் ஃப்ரெண்ட் ஜோன் அவுட் ஆயிட்டான். கதை ஏதோ ஒண்ணு எடுத்து விடு மச்சான். மச்சான் மட்டும் எல்லாத்தோட டிஃப்ரெண்டா வாங்குவான். சூத்தடி நான் வாங்குறது கூட எல்லாரும் வாங்குற மாதிரிதான் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறது அப்படிதான் இருந்துச்சு. ஆனா மச்சான் சொல்ற ஸ்டோரி மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அவனுக்குன்னு ஸ்கிரிப்ட் கார்டு ரைட் பண்ணிருக்காரு. அனுபவிச்சிட்டா மச்சான். இந்த கருத்து சொல்லி முடிச்சோம்டா. கருத்து எல்லாம் சொல்லாத மச்சான். பசங்க ட்ரிப்பா ஒரு 4-5 பேர் வந்தீங்கன்னா, அது நான் வந்த இதுல இருந்து அதே பிளேஸ்லயே தான் இருக்கு. நானு போன வாரத்துல வந்ததுல இருந்து அப்படியே தான் இருக்காது. மறந்துட்டான். இருங்க வரேன். இதுலதான் இறங்கிட்டு ஏறணும். பார்த்து போதும்.
இருங்க. அவ்வளவுதான். அங்க பாருங்க, ரைட்ல போயிட்டு பாருங்க. ரேஸ்லயே போயிருச்சு, ஃப்ரண்ட்ல போவாதானா? நீங்க தாங்க பதறீங்க, வண்டியெல்லாம் ஏறி இருக்கு. நீ தாண்டா பதறிட்டே. இந்த மேடு பயங்கரமா இருக்கும். ஒண்ணும் இல்லைங்க, பொண்டாட்டியை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. பதறாரு. வண்டி முரட்டுத்தனமா ஓட்டுறாங்க. நீ எதங்க சொல்ற? இன்னும் தப்பா இருக்குண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயிடுச்சு. வேஸ்ட். எங்க வந்திருக்கோம்னு சொல்ல மாட்டானுங்க, எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்ல மாட்டானுங்க. வண்டி விட்டு கிளியூர் ஃபால்ஸ் நாங்க சொல்லுவோம். கிளியூர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். இப்ப கிளியூர் ஃபால்ஸா? கரெக்டா சொல்லு. அப்படியே லேகா வர கரெக்டா சொல்றேன். மாத்துங்க, அதுதானே கிளியூர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். சரியா? நான் போயிட்டு ஃபால்ஸ் உங்களுக்கு அருமையான வியூ காட்டுறேன். பால்ஸ் கட்டுவேன், பால்ஸ் கட்டுவேன், ட்ரூ காட்டுவேன், ஃபெயிலியர் காட்டுவேன், சக்சஸ் காட்டுவேன். கிளம்புறோம். மச்சான் எதையும் காமிக்க மாட்டான், காமிக்கிறதையும் பார்க்க மாட்டான். அதே என் மச்சான் கிட்ட பிடிச்சதே அதான். சரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒண்ணு பயத்தினால ஒண்ணு நடுக்கல, படிக்கட்டு அந்த மாதிரி செங்குத்தா இருக்குது. இல்ல டேய் பாரு, செஞ்சு எப்படி ஆடுது பாரு, முழுந்துராத செஞ்சு. ஆனா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, ஆனா உங்களால இறங்க முடிஞ்சா இறங்குங்க. ரொம்ப காலெல்லாம் கிட்டுக்கிட்டுன்னு ஆகுது. படிக்கட்டு சின்னதா போடுறானா, போட்டு வச்சிருக்கானு கண்டா சைஸுக்கு. இல்லை இப்போ ஏன்னா இதில் என்ன ஒரு பஞ்சாயத்துனா, இப்போ இறங்கிட்டு இப்போ கால் நடுக்கத்தில் இறங்கிட்டு ஏறுறது கஷ்டம் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கால் மட்டும் ஜூம் பண்ணிக்க. ஏதோ டிக்கு 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 ஆடிட்டு இருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம மேலே ஏறிட்டு கீழே இறங்குறதுனா கூட ஈஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு கீழே இறங்கிட்டு அது கீழே இறங்கும் போதே கால் நடுக்க ஆரம்பிச்சிருது. இதில் கீழே இறங்குறது தான் பிரச்சனை. கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே ஏறும் போது இவனை கொன்னுடலாமா? மச்சானுக்கு உடம்புல இல்ல கோளாரே இல்லை போல. கொஞ்ச நேரம் தான் கேமரா பிடிச்சா கை வலிக்குதுன்னா, கொஞ்ச நேரம் கால் வலிக்குது, அவ்வளோதான் கால் வலிக்குதுன்னு. உடனே பிள்ளைய பார்த்து பாருங்க, யார் நிக்கிறாங்க அந்த பிள்ளைய பார்த்து திரும்பிட்டான். யாரு நிக்கிறாங்கன்னு தான் பார்த்தோம். நாங்க ரெண்டு பேரும் நல்ல பசங்க. ஒரு பிள்ளைய பார்த்தா போதும், இவன் பேருக்கு தான் மாலை போட்டிருக்கான்னு அர்த்தம். நான் இங்கதான் பாக்குறேன். நானே திரும்பி பார்த்தேன், அக்காரோட இருக்கிறாடி. வரும்போது என்னங்கிறான், அங்க வர்றான் அந்த பிள்ளைய படுறாங்கிறான். சத்தியம் பண்ணி சொல்லு, அவனெல்லாம் கல்யாணமே ஆகாதுடா. கல்யாணமே ஆகாதுடா. அப்பெல்லாம் போய் பேசுறீனா? கல்யாணம் எதுக்குடா ஆகணும்? அதான் ஆகவே ஆகாதுடா. ஆகாமே அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கான ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மச்சான் கொஞ்ச நேரத்துல கீழ இருந்தாலும் வேற வந்துருச்சு. கல்யாணத்தை பத்தி பேசுறேன். முக்கியமான காணொலி. என்ன காணொலி? இந்த இதை பதிவு பண்ணியே ஆகணும். பதிவு பண்ணுங்க. நம்ம மச்சான் சைட் அடிச்சான். உடனே என்ன பண்ணிட்டான், நான் எங்களை அடிச்சேன், ரெண்டு பேருமே அடிச்சோம். அப்படி என்ன சொல்ல, நாங்க ரெண்டு பேரும் அடிச்சோம். உடனே இருந்துட்டு நம்ம ஒரு நாள் உத்தமனாட்டம் மாலை போட்டானா. இந்த மாலை போட்டவனுங்களாம் இத்தனை நாள் 365 நாளும் 365 நாள். எத்தனை நாள் நான் மாலை போடுறேன்? 48. அது மைனஸ் பண்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. ஒரு நாள் மைனஸ் பண்ண நேரம் இல்ல. இது ஒரு 300 நாள். சாரி फ्रेंड्स, மச்சான் கொஞ்சம் கணக்கு இருக்கு. டேய் அடி போடுறாங்கடா. டேய் வரடா फ्रेंड्स, அங்க பாருங்க. மச்சான் வேற எனக்கு ரொம்ப நேரமா பயமுறுத்த ட்ரை பண்ணிட்டே இருக்கான். மச்சான் அந்த மாதிரி மரம் ஏறணும்டா. ஏறணும். இல்ல எனக்கு புரியல. அது எப்படி போலாண்டா. எந்த ஊர்ல அமுக டுமுக அமால் டுமால்.